வீட்டுக்காரரும் உங்க மூத்தாரும் எதுக்கு சண்டை ஆச்சு? கிருஷ்ணகுடம் எங்க மூத்தார் பார்த்துட்டாரு. யாரு கிருஷ்ணன்? யாரு? அதெல்லாம் நடக்கல மேடம் எதுன்னு. சரிங்க மேடம் கொஞ்சம். ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். அதுக்கப்புறம் எங்க மாமனார் கிட்ட நான் மேடம் அட தத்தியம் பிடிச்ச போக்கான என்ன மேல இருக்கான் பாருங்க. உன் மாமனார் எங்க? மாமனார் இறந்துட்டார் மேடம். எப்படி இருந்தாரு? அது விஷத்தை போட்டு குத்துட்டேன் மேடம். சாதாரணமா சொல்ல கொலை பண்ணாங்கன்னு மன்னிச்சிங்க மேடம். சொல்லுங்க. எனக்கு 2 வருஷமா சுக்காப்பிக்காரனும் ரமேஷும் பழக்கம் இருக்கு. நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல, என்னடாச்சுன்னா என்னம்மா பிரச்சனை விவரமா சொல்லுங்க. ஐயா கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லுங்க. 2 வருஷமா வேற யாருக்கிட்ட தொடர்பு இருந்தது. எனக்கும் 2 பேர்கிட்ட தொடர்பு இருந்துச்சு. அப்ப இவனோட கள்ளக்காதலா? எஸ். அதெல்லாம் காரணம் காசு இல்லை, பணம் இல்லை என்கிட்ட. அதனால அப்படி போயிட்டேன். மச்சான் 100% கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அந்த பொண்ணு லூசு தான். நீ காலைல கூட மென்டல் ஹாஸ்பிடல் வண்டியில் ஏறி போனதை பார்த்தேன். எங்க அம்மா தான் இதெல்லாம் காரணம் சொன்னாங்க. சரி பணம் சம்பாதின்ட்டு. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. உன் வீட்டுக்காரப்பா காசு கொடுக்கலையாம்மா? பத்தலன்னு போகணும் மேடம். இந்த பார் இப்படி குண்டாங்குறியா போனீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிருந்தி, ஆக்சிடென்ட் ஆயிரும். அரக்கோணத்துலேருந்து நெம்லிக்கு போயிட்டேன். நெம்லிக்கு போன பிறகு கூத்தாடிக்கிட்டு பழகம் ஆச்சு எனக்கு. இவன் எப்ப? இவருக்கு முன்னாடி இவருக்கு பின்னாடி கூத்தாடி அடிக்கிறவன் பழகம் ஆச்சு எனக்கு. அது எங்க வீட்டுக்காரர் என்ன பார்த்துட்டாரு. சாவடிச்சிடு மூத்தர அப்படின்ட்டாங்க அம்மா. நான் எல்லாம் ஐடியா பண்ணோம். தூக்கு போட்டுக்கிறான். நாங்களாம் ஐடியாவோடு சொன்னோம். பழக ஒரு தூக்கு போட்டுக்கிறான் கூத்தடிக்கிறவன். என்னம்மா நீ வெத்தலை பார்க்க போற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? ஏமா ஏமா கட்டுப்படுத்துமா கொஞ்சம். மன்னிச்சிடுங்க மேடம், செஞ்ச தவறு மன்னிச்சிடுங்க. அதுக்கப்புறம் எங்க மாமனார் கிட்ட நான் மேடம். அட தத்தியம் பிடிச்ச போக்கான என்ன மேல இருக்கான் பாருங்க. உன் மாமனார் எங்க? மாமனார் இறந்துட்டார் மேடம். எப்படி இருந்தாரு? அது விஷத்தை போட்டு குத்துட்டேன் மேடம். சாதாரணமா சொல்ல கொலை பண்ணாங்கன்னு மன்னிச்சிங்க மேடம். இதுல ஏதோ சம்திங் ஃபிஷி. இப்போ நான் இது உண்மை சொல்லணும்னா என் வாழ்க்கையே போயிடும் மேடம். எப்போ உண்மையா பேசு. இதுதான் நான் சொன்னதெல்லாம் உண்மை மேடம். முதல்ல சந்தேகப்பட்டேன், இப்ப முடிவே பண்ணிட்டேன். இது நடந்ததுல சொல்லு, இல்லைன்னா நான் உங்ககிட்ட வாழ மாட்டேன் அப்படின்னு. அம்மா தினமே உங்க கூட வாழ முடியாதும்மா. நீ ஜெயிலுக்கு தான் போகணும். ஏன்? நீதான் வாக்குமூலம் கொடுத்துட்டிய. என்னன்னு பார்த்தல படத்தை? ஆமா. அப்போ அதெல்லாம் இல்லை மேடம், எல்லாரையும் சொல்கிறேன், அதெல்லாம் கிடையாது. இது எங்கள் வீட்டுக்காரர் பயம் பற்றி தான் நான் சொன்னேன். என்ன ஒரு உண்மை? ரமேஷ் கிட்ட மட்டும் தான் போனேன் நான்.
இல்லை ஏழை இப்படி பண்றியா ஏ கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்த பயிலுலா மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும். இதெல்லாம் நடக்கவே இல்லை உண்மையில எல்லாரையும் சொல்கிறேன். எங்கள் மூத்தாரு மாமனார்லாம் நான் சாவடிக்க கொல்லப்படல. எப்பா ஒரு பேச்சுக்கு சொன்னப்பா கோர்த்து விட்டு போயிடாத யார்ட்டையும். சச்சா நான் சொல்ல மாட்டேன் ஆனா பூரா ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அதோ இதெல்லாம் ஏன் இப்படி சொன்னேன்? இப்போ கொலை பண்ணது நாங்க தானே, ஏன் அப்படி எல்லாம் சொன்னேன்? அவர் என்ன குழப்பு காலையிலேருந்து டார்ச்சர் பண்ணுறாரு. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. உண்மை என்னது? உண்மை என்னது? இப்போ உண்மையை சொல்லு, உண்மையை மட்டும் சொல்லு. சரி வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. சரி மேடம், நான் தப்பு செஞ்சேன். உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு வாழ்க்கை பிரச்சனை. அவரோட வாழணும்னு நினைக்கிறேன். வாழணும்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம். அதை நாங்க நம்பணுமா? உங்க வீட்டுக்காரன் உங்க மூத்தார் எதுக்கு சண்டை ஆச்சு? கிருஷ்ண கூட எங்க மூத்தார் பார்த்துட்டாரு. அண்ணா பாச்சையே யாரு கிருஷ்ணன்? யாரு? அதெல்லாம் நடக்கல மேடம் எதுன்னு. சரிங்க மேடம் கொஞ்சம். ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. இப்போ சொல்கிறேன் மேடம், இதுதான் உண்மை நான் சொல்கிறது. இதெல்லாம் காரணமே எங்கள் அம்மாவும் நானும் தான் காரணம். எங்கள் மூத்தாரு மாமனார் எல்லாம் ஒன்றா இருந்தோம். எனக்கு கிருஷ்ணனுக்கும் பழகம் ஆச்சு. இதில் எங்கள் மூத்தார் பார்த்துட்டாரு. யார் பார்த்துப்பாங்களா? நான் பார்க்கல. நல்லதா போச்சுப்பா. சத்தியமா நான் பார்க்கல. இதில் எங்கள் மூத்தார் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு மூத்தார் சொன்னார், மறந்து போச்சு. சொல்லி கொடுத்ததை மறந்துட்டேன் இல்ல? உன்னோட தலையில் நீயே மண்ணை வழக்கி கொட்டிக்கிற. அறிவில்லை, கிளிப்பிள்ளை மாதிரி சொல்லி கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்க நீ. உனக்கு எவனா எழுதி கொடுத்தீங்க வந்து பேசுற மாதிரி எனக்கு தெரியுது. இப்போ உனக்கு என்ன வேணும்? டவுட் இருந்ததுனால வெளியே அனுப்பிச்சு அந்த இன்னொரு கேமரா இருக்கிற ரூம்ல உட்கார வச்சு இவங்க என்னதான் பேசுறாங்க பார்க்கலான்னு அங்க போய் உட்கார வச்சோம். 2 hours later. நள்ளிரவு 1:30. நான் ஒன்று கட்டாய சொல்கிறேன். நீ சொன்னாதான் நான் உயிரோடு இருப்பேன், சொன்னாதான் நான் உயிரோடு இருப்பேன். நான் குமார் அவசரப்பட்டிய இல்லைன்னா அவன் ஒன்று தப்பாக யூஸ் பண்ணிப்பான். எனக்கு ஒன்றும் புரியல பாபா, இந்த ஒழுங்கா நீ சொல்லு. நான் சொல்லித்தரேன். ரமேஷ் கத்தாதே. ஏயா கத்துற? நீ கத்துற என்ன கோர்த்து விட்டு போயிட போறீங்க? அம்மா தானே பேசுனா? அப்போ அம்மா இல்லை, அது நானே. ரமேஷ் கிட்ட, ரமேஷ் கிட்ட நானாக தான் பேசுறேன். கிருஷ்ணன் கிட்ட, கிருஷ்ணகிட்டவும் நான் தான் பேசுனேன். இவங்களாம் எத்தனாயிரம் பச்சை மட்டை வெட்டி வச்சுக்கிட்டு அடிக்கிறது எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ரமேஷ் எப்போ பார்த்தேன்னு கேட்குறாங்க. நான் சொல்லு எப்போ பார்த்தேன்? அதான் சுக்காப்பிக்கார் வீட்டில் இருக்கும்போது பின்னாடி வீட்டுக்காரன். நீ பேசுன அப்படியே. ஆனால் ஒன்றுடா, உன்ன மாதிரி ஆளுங்க தான் என்ன மாதிரி அப்பாவீங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி மணி தேடிக்கும் தான் மாற்றி விட்றீங்க. அம்மா தான் காரணம்னு சொல்லு, நீ அசிங்கப்படுத்துக்காத. சரிங்க. உங்கள் அம்மாவை ஏன் காட்டி கொடுக்குது அப்படி பயப்படுற நீ? எங்கள் அம்மா சைடில் எது இல்லை. எங்கள் அண்ணதை கொன்னது உண்மை தானே? உங்கள் அம்மா நீ எல்லாம் பேசி அவனை காலி பண்ணு சொன்னது உண்மை தானே? காலி பண்ணி நான் சொல்ல. அவன் சாவடி போகிறான் உங்ககிட்ட சொன்னான்ல. என்ன நடந்தது விவரமா சொல்லுமா. ரமேஷ் கூட தான் தொடர்பு இருந்துச்சு. தொடர்புன்னா என்ன பண்ணீங்க? அந்த அளவுக்கு அவங்ககிட்ட ஒட்டல, சும்மா மொத்தம் கொடுக்கு. கடவுளை வேண்டாமா, நீ வாய் திறக்காதே. நீ வாயை தொடாது, இன்னும் பயமா இருக்குல்ல. நீ வாய், நீ உன் வாயிலேருந்து எந்த வார்த்தை வருது நீ எனக்கு பயமா இருக்குல்ல. எனக்கு சுக்காப்பிக்காரனுக்கு தொடர்பு கிடையாது, அது ஒரு பழக்கம்தான். மிச்சது எதுவுமே நடக்கல. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. நானாலும் ஒன்றுமே எழுதி கொடுத்துட்டாங்க. நீங்க உட்காந்துட்டு ஒரு மிரட்டுறாரு. இவர் எங்க அண்ணன் சாவுக்கு எனக்கு சம்மதம் இல்லை, மாமனார் சாவுக்கும் சம்மதம் கிடையாது. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ?
அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அப்புறம் ஏன் இவர் சொன்னதெல்லாம் சொல்றேன்னு சொல்லி இங்க வந்த? இவர் நீ அல்ல தொட்டு சொல்லு, நான் உன்னை வாழ்த்துறேன். சி ஆமால கழுவுறதுக்காக கழுவி காய வச்சு திடீர்னு ஏன் இப்படி உன்னை டார்ச்சர் பண்றாரு? இவர் மனசுல யாரோ ஏதோ ஒண்ணு போட்டு குத்துக்கிறாங்க. உன் பொண்டாட்டி கெட்டவடான்ட்டு. அவர் ஏன் இப்படி ஆயிட்டாரு? அதான் எங்களுக்கும் புரியல. யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து உன் பொண்டாட்டி கெட்டவடான்ட்டு நம்ப வச்சிருக்காங்க. சொல்லல மேடம். எல்லாமே போய் தான் நீங்க எப்படி டார்ச்சர் பண்ணீங்க நாங்க எல்லாரும் பாத்துட்டு இருந்தோம். எல்லாமே போய் தாங்க நான் நீங்க உங்களுக்கு எவ்வளவு அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணீங்கன்னு நான் காமிக்கவா? வீக்னஸ் வெளியே உனக்கு பின்னால வீராப்பு தேவையில்ல. நீ யாராத்துல என்னென்ன பண்ணேங்கிற பூரா வீடியோல படம் எடுத்தாச்சு. வர்ற பொங்கலுக்கு ரிலீஸ் இது பண்றான் அப்படின்ட்டு அப்புறம் என் பின்னாடி கூட சுத்துறாமா? நீங்க என்ன பண்ணணும்னா முதல்ல நான் சொல்ல நீங்க போய் டாக்டரை பார்க்கணும். ஏடா பேசுற லூசுங்கறாங்க, பைத்தியக்காரனா போறேன். நீங்க இன்னும் இங்கதான் இருக்கீங்களா? முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு போங்க. போங்க.